நம்முடைய மத்தியிலே ஆர்காட் லுத்தரன் சர்ச்சினுடைய பேராயர் பிஷப் ரைட் ரெவரண்ட் டாக்டர் பீட்டர் பால் தாமஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 2 நிமிஷத்திற்குள்ளாக தன்னுடைய அஞ்சலியை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரைட் ரெவரண்ட் பீட்டர் பால் தாமஸ். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம கிருபையும் சமாதானமும் வருவதாக. ஆமென். அன்பிற்குரிய ஈசி திருச்சபையினுடைய பிரதம பேராயர் ஐயா அவர்களே, பேராய பெருமக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, திருச்சபை சார்ந்த ஆயர் பெருமக்களே, அரசியல் அமைச்சர்களே, அருமையான நம்முடைய தந்தை பேராயர் அவர்களுக்கு இறுதி மரியாதையை செலுத்த வந்திருக்கின்ற ஆயர் பெருமக்களே, திருச்சபை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் ஆற்காடு லுத்தரன் திருச்சபை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அருமையான தந்தை பேராயர் அவருடைய வரலாற்றை நான் திரும்பி பார்த்தேன். அவர் ஏன் இப்படி இந்த நிலையிலே வந்திருக்க வேண்டும், ஏன் திருப்பணியை ஏற்றிருக்க வேண்டும், ஏன் இறைப்பணியாளராக மாற்றிருக்க வேண்டும், ஏன் இந்த நகரத்திலே வந்து அமர்ந்திருக்க வேண்டும், ஏன் ஒரு பேராலய திருச்சபையை உருவாக்கியிருக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லாம் என் உள்ளத்தில் எழும்பியது. அவரை பற்றிய அறிந்துள்ள வகையில் அவர் தோன்றிய மண், அவர் தோன்றிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் பண்ணையபுரம், பண்ணையபாளையம். அதிலே அவருடைய பெற்றோர்கள் அவரை அன்பாய் அழைத்து அவர்களை தெரிவு செய்து எஸ்ரா என்ற புரட்சியாளர், திருமறை புரட்சியாளருடைய பெயரை அவருக்கு வைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் நான் யோசித்தேன், சிறைப்பட்டிருக்கிற போது, விடுதலைக்காக ஏங்கியிருக்கிற போது, அடிமைப்பட்டிருக்கிற போது ஒரு தீர்க்கன் எப்படி தோன்றினானோ அதை போல தமிழகத்திலே சிறுபான்மை மக்கள் தோல்வியுற்று வலுவிழந்திருக்கிற சமயத்திலே சிறுபான்மை மக்களுக்காக ஒரு ஆயர், பேராயராக, பிரதம ஆயராக தோன்றிய நிகழ்வைத்தான் நாம் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே தந்தை பேராயருக்கு முதலாவது நான் கொடுக்கின்ற பெயர் என்னவென்றால், இஸ் a man of ministry. திருப்பணியின் கதாநாயகன். திருப்பணியின் கதாநாயகன் தான் நம்முடைய முதன்மை பேராயர் அவர்கள். இன்றைக்கு இறைவனுடைய சேர்ந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, திருமறையிலே ஒரு வாசகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி உங்களை வந்து நான் அழைத்து செல்வேன். ஆகவே இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் ஏறக்குறைய 10,000 திருச்சபைகளை நிறுவி இருக்கின்ற ஈசி திருச்சபையுடைய துவக்கக்காரர், கதாநாயகர், மேன் ஆஃப் மினிஸ்ட்ரி நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள். இரண்டாவது, நம்முடைய தந்தை பேராயரை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் சாதாரண மனிதர் அல்ல. பிற்படுத்தப்பட்ட தமிழகத்தினுடைய ஆணையத்தினுடைய நீண்ட நெடுங்காலமாக தலைவராக இருந்தவர். மேன் ஆஃப் மைனாரிட்டிஸ். வலுவிழந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய வர்ணாசிரம தர்மத்திலே வலுவிழந்திருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைமைத்துவ நிலைகளை நின்று தமிழகத்தை வழிநடத்திய ஒரு மாபெரும் மனிதர். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இவர் மேன் ஆஃப் மைனாரிட்டிஸ். இவர் சாதாரண மனிதர் அல்ல. ஒடுக்கப்படுகிற மக்களின் குரல். எப்படி இயேசுநாதர் இந்த உலகத்திலே வந்து ஒடுக்கப்படுகிற மக்களின் குரலாயிருந்தாரோ அதை போல தந்தை பேராயர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள் உடைய குரலாக நின்று அவர்கள் தமிழகத்திலேயும், தமிழக சட்டமன்றத்திலேயும், தமிழக முதலமைச்சரிடத்திலேயும், தமிழக மக்களிடத்திலேயும் சமூகநீதி என்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி இந்த நாட்டிலே ஒரு பெரும் புரட்சியை செய்தார்கள். நிறைவாக அவருக்கு நான் ஒரு பெயரை சொல்ல விரும்புகிறேன். மேன் ஆஃப் தலித். மேன் ஆஃப் தலித். தலித் மக்களுடைய கதாநாயகன்.
கிறிஸ்தவர்கள் தெருவுக்கு வருகிற முன்பாக, கிறிஸ்துவ மக்கள் ஒரு இயக்கமாக மாறுவதற்கு முன்பாக தலித் மக்களுக்காக ஒரு துறையை உருவாக்கி, தலித் மக்களுக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி, தலித் மக்களுக்காக இந்த நாட்டிலே பெரும் குரலை எழுப்பிய ஒரு மாபெரும் தந்தை பேராயர் தான் இங்கே ஆண்டவருக்குள்ளாக சென்றிருக்கிறார்கள். மேன் ஆஃப் தலித் சாம்பியன்ஷிப். தலித் மக்களை விடுதலைக்காக போராடிய மாபெரும் தலைவர். இங்கு அநேக மக்கள் கூடியிருக்கிறீர்கள், அநேக ஆயர்கள் கூடியிருக்கிறீர்கள், அநேக பேராயர்கள் கூடியிருக்கிறீர்கள், அநேக மக்களுக்கு கூடியிருக்கிறீர்கள். ஒடுக்கப்படுகிற, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய, விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுத்த ஒரு மாபெரும் பேராயர் தான் மேன் ஆஃப் தலித் லிபரேஷன். ஆகவே அருமையான பேராயர் அவர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய மூத்த மகள் கதிரொளி அம்மா அவர்கள் பேராயராக இருக்கிறார்கள். அவருடைய இளைய மகள் மதிவொளி அவர்கள், அவருக்கு 2 மகளாக இருக்கிறார்கள். நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிலே பேராயத்துவ புரட்சியிலே தன்னுடைய பெண்ணை பேராயராக மாற்றி பெண் விடுதலைக்கு முத்திட்டவர் தான் நம்முடைய பிரதம பேராயர் அவர்கள், தந்தை பேராயர் அவர்கள். தன் மகளையே முன்னுதாரணமாக்கி திருச்சபையுடைய பெண் பேராயராகிய மாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் தான் பிரதம பேராயர் அவர்கள். ஆகவே அவருடைய குடும்பத்தின் மக்கள், அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், திருச்சபைகள், அவளை சார்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் சார்பாக, ஆற்காடு திருச்சபை ஆயர் மக்களின் சார்பாக, 5-6 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா பேராயர் கதிரொளி அம்மா அவர்களுக்கு ஆற்காடு திருச்சபை துணை நிற்கும். இன்னும் பல ஆயிரம் திருச்சபை உருவாக்க வேண்டும். தந்தையுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். அவர் எப்படி திருப்பண்ணுடைய கதாநாயகராக இருந்தாரோ, அது எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கதாநாயகராக இருந்தாரோ, அவர் எப்படி தலித் மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டாரோ, அதே போல நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் திருச்சபையும் பாடுபட வேண்டும் சொல்லி ஆழ்ந்த இரங்கலை எங்கள் திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. வாய்ப்புக்கு நான் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.